ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று நாம் 28வது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே கூடியிருந்து குளிந்தேலோரம்பாவை என்று இந்த நோன்பிலே ஈடுபட்டதற்காக பகவானிடத்திலும் பெருமானிடத்திலுமாக இருந்து நமக்கான சன்மானங்களை பெற்றதாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தெளிவுபடுத்தினார். அதற்கு முன்னைய பாசத்திலே இந்த ஊராருக்காகவும் உலகத்திற்கானவும் நன்மையை பெற வேண்டி இந்த நோன்பை நிறைவு செய்வதற்கான உபகரணங்களை பெற்றார் என்று பார்த்தோம். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே வருகிற போது கண்ணனிடத்திலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இப்போது நாங்கள் பெற்றதெல்லாம் இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த உலக நன்மைக்காகவும் தான் பெற்றிருக்கிறோம். எங்களுக்கான ஒரு பறை இருக்கிறது, எங்களுக்கான ஒரு பலன் இருக்கிறது, அதை நாங்கள் கேட்போம் என்று ஆரம்பத்திலிருந்தே ஒரு பீடிகையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போ கண்ணனும் என்னாகிறார், நம் கொடுத்த இந்த சங்கங்கள் பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே என்கிற இதை தவிர இவர்களுக்கான சன்மானமாக நாம் சூடி களைந்த ஆடை ஆபரணங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். இதற்கு மேலே இன்னொன்றையும் கேட்கப் போகிறார்கள். அதை பற்றி நாம் இவரிடத்திலே பேச வேண்டும் என்ற நிலையிலே அமைந்ததுதான் இன்றைய பாசுரமாக இருக்கிறது. இன்றைய பாசுரம், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோரெம்பாவாய் என்று கேட்கக்கூடிய பாசுரமாக. எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுவிட்டீர்களே, உங்களுக்கான நன்மையை கேட்டு பெற வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்களே, இதற்கு மேலே நீங்கள் கேட்கக்கூடிய பலனாக இருப்பது அது மிக உயர்ந்ததாக, யாரும் அவ்வளவு எளிதாக அடைந்துவிட முடியாததான பரமபதமாகத்தானே இருக்கும். அப்படிப்பட்ட பலனை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டுமென்றால் வேதத்திலே அதுக்கு சில விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. கர்மம், ஞானம், பக்தி போன்ற யோகங்களிலே ஈடுபட்டு அதன் மூலமாக வருகிற ஆத்மாக்களுக்குத்தான் அந்த நன்மையை நான் வழங்க வேண்டும் என்று விதி இருக்கிறதே, அதை நான் மீற முடியாதே. அப்படிப்பட்ட நிலை ஏதாவது உங்களிடத்திலே இருக்கிறதா என்று கேட்கிறேன். ஒருவரிடத்திலே ஒரு பொருளை நம்ம பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் ஏதாவது அதுக்கு தகுதியாக இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு அந்த பொருள் கிடைக்கும். அந்த அடிப்படையிலே உங்களிடத்திலே உபாயம் இருந்தால்தானே உங்களுக்கான உபேயம் கிடைக்கும். நீங்கள் அந்த வழியிலே பயணித்திருந்தால்தானே உங்களுக்கு அதான பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட பலன்கள் ஏதாவது உங்களிடத்திலே இருக்கிறதா? நீங்கள் விரும்புவதை பெறுவதற்குண்டான சாதனங்களை நீங்கள் அனுஷ்டானம் செய்ததுண்டா என்று கேட்கிறார். ஏன்னா சாதனத்தை அனுஷ்டானம் செய்தால்தான் சாத்தியத்தை அடைய முடியும். இங்கே இருந்து நாம மதுரைக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்தால் ஏதாவது ஒரு வாகனத்தில் ஏறினா தான் அங்கே போக முடியும். வாகனத்திலே ஏற மாட்டேன், நடக்கவும் மாட்டேன், ஆனால் மதுரைக்கு மாத்திரம் போயிடணும்னு நினைச்சா அதற்குண்டான நிலை நமக்கு கிடைக்குமா? அதை போல பகவானிடத்திலே உயர்ந்த பலனை பெற வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையான உபாயங்களை சாதனங்களை செய்திருக்க வேண்டுமே. அது ஏதாவது உங்களிடத்திலே இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்போ இவங்க சொல்றாங்க, இப்போ நம்மளெல்லாம் என்ன சொல்லுவோம், நம்மக்கிட்ட எந்த திறமைகள் இருக்கிறதோ இல்லையோ, நம்மிடத்தில் எந்த ஞானம் இருக்கிறதோ இல்லையோ, நமக்கு தெரியாது என்று சொல்லக்கூடாது என்ற கொள்கையோடு இப்போ நம்ம வாழும். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னால் அவங்கெல்லாம் நம்மளை ரொம்ப லேசாக நினச்சிடுவாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் முடியாதது எதுவுமே இல்லைன்னே சொல்லி பழகிட்டோம். ஆனால் இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்வது, இந்த கோஷ்டிகள் சொல்வது நமக்கு சற்று வித்தியாசமாக இருக்கு. தன்னை தாழ்த்தி தான் சொல்லுகிறார்.
எங்களிடத்திலே ஒன்றுமே இல்லை. அதான் சொல்றாங்க, எங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய வேணாமா? நீங்க சொன்ன இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடத்திலே ஆச்சாரங்களும் அனுஷ்டானங்களும் இருக்கிறதுன்னு என்னமாவது உங்களுக்கு வரலாமான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நான் எல்லாம் படிச்சுட்டேன், எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது, ஆனால் இந்த கோஷ்டி தான் என்னை சரியா மதிக்கிறது இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்து. அப்படி இருக்கக்கூடாது. பகவானிடத்திலே நான் போய் சேருகிற போது, நீசனேன் நிறைவொன்றுமிலேன் நின்கண் பாசம் வைத்தேன். நான் நீச்சன், என்னிடத்துல ஒன்றுமே கிடையாது, ஒன்னே ஒன்று இருக்கு, உன் திருவடியிலே நான் பாசம் வைத்திருக்கிறேங்கிற மட்டும் நிலையில தான் போய் நிற்கணும். அதைத்தான் இங்கே அவர்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார்கள். எங்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை, எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வேணாமா கண்ணா, இப்படியெல்லாம் பெரிய பெரிய விஷயத்தை எங்கிட்ட இருக்கான்னு நீங்க கேட்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போய்விடுமேன்னார். குறை எங்களிடத்திலே இருக்கிறது, எங்களிடத்திலே குறையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. குறைவு நிறைவாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஆனால் எங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? குறைவு ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்கு. எங்களை பத்தின கவலையை விட்டுருக்கண்ணா, உங்களுக்கு இருக்கிற குண நிறைவினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கான பலன்களை கொடுக்க வேண்டும். எதற்காக கொடுக்கணும்? உங்களுக்கு மாத்திரம் கொடுக்கணும் என்ன கட்டாயமா இருக்கிறன்னாக்க, நீங்கள் நானும் ஒன்றும் இல்லை. நீயும் ஆயர்பாடியிலே வந்து பிறந்திருக்கிறாய், நாங்களும் ஆயர்பாடியிலே பிறந்திருக்கிறோம். நீயும் ஆயர் குலத்தை சேர்ந்தவன், நானும் ஆயர் குலத்தை நாங்களும் சேர்ந்தவர்கள். இந்த ஒரு உறவு போதாதா நீ எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்வதற்கு? உன்னிடத்தில் ஏதாவது குறை இருந்தால்தானே நாங்கள் இந்த உபாயங்களை கடைபிடிக்க வேண்டும், சாதனங்களை கைபிடிக்க வேண்டும்ங்கிற கட்டாயம் எங்களுக்கு இருக்கும். அதனால எங்களிடத்துல எதுவுமே இல்லை, ஒன்றே ஒன்று இருக்கிறது, நீயும் நானும் ஓரிடத்துல ஒரு குலத்துல பிறந்திருக்கிறோம். இந்த ஒரு காரணத்தை வைத்து நீ எங்களுக்கு எல்லாம் தர வேண்டும். நீ எங்கள் குலத்திலே வந்து பிறந்தவன் என்பதை தவிர எங்களிடத்திலே வேறு கை முதலே கிடையாது அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இப்படியெல்லாம் எந்த ஞானமும் இல்லாமல், எந்த உபாயங்களையும் கடைபிடிக்காமல், எந்த சாதனங்களையும் மேற்கொள்ளாமல் உங்களுக்கு பலனை கொடுக்கிறதுக்கு ஏதாவது விதிகள் இருக்கிறதா? வேத சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கிறதா? இல்லை உங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு வேதமெல்லாம் பெருசு இல்லை, எங்கள் ஆச்சாரியர்கள் ஏதாவது செய்திருந்தால் அதுதான் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்லுவீங்களே, அப்படிப்பட்ட உதாரணங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லும்போது இவங்க என்ன சொல்றாங்க? பாஞ்சராத்திர ஆகமம் என்பது நீ வகுத்த விதி, நீயே சொன்னது. அதுல நீ என்ன சொல்லியிருக்கிறாய்? தன்னை சரணமடையும் போது ஒரு ஆத்மா எவ்வாறு வந்து அடைகிறது என்று சொல்லுகிற போது, நான் அபராதங்களுக்கு ஓர் இருப்பிடம், உலகத்திலே மிகப்பெரிய குற்றவாளி யார், குற்றம் நிறைந்தவன் யார்னா நான் அப்படின்னு சொல்லி போய் சரணமடையணுமா? கர்ம ஞான பக்தி யோகங்களிலே எந்த விதமான பரிச்சயம் இல்லாதவன் அப்படின்னா என்னன்னு தெரியாது. இப்பதான் நீ ஏதோ புதுசா சொல்ற, எங்களுக்கு தெரியுது. வேறு கதியற்றவன், ஒரு ஞானம் இல்லை, கர்ம ஞான பக்தி தெரியாது, வேறு கதி இல்லை, நீயே எனக்கு உபாயபூதனாக வேண்டும், இதெல்லாம் நீயாகவே ஆக வேண்டும் என்று பிரார்த்திக்கும் புத்தியே சரணாகதி என்று சொல்லப்படுகிறது. அது இந்த தேவனிடத்தில் பிரயோகிக்கப்படட்டும். இது யார் சொன்னா? நீ தானே சொன்ன. பாஞ்சராத்திர ஆகமம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அதை நீ சொல்லியிருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் மாத்திரம் சொன்னா போதுமா? இப்போ நான் தானே சொல்றேன் உங்களுக்கு தர முடியாதுன்னு. ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள், தொண்டடி பொடி ஆழ்வார், குளித்து 3 அனலை ஓம்பும் குறிக்கோள் அந்தனமை தன்மை ஒளித்திட்டேன் என் கண்ணிலை நின்கனும் பத்தனல்லேன். காலையில் எந்திரிச்சா எந்தெந்த அனுஷ்டானங்களை செய்யணும், இரவு வரைக்கும் இதெல்லாம் செய்யணும்னு சில விதிகள்லாம் வகுத்திருக்கிறார்களே, அந்த அந்தனத்தன்மை என்னிடத்திலே இல்லை, வேறு எதுவுமே இல்லை, உன்னிடத்திலே நான் சரணமடைகிறேன்னு தொண்டடி பொடியாழ்வார் பாசரத்திலே சொல்லியிருக்கிறார். என்ன அவருக்கு என்ன, அவர் பூ பறிச்சுக்கிட்டே அப்படிதான் சொல்லியிருப்பார். வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் எப்படி செஞ்சார்னா,
பிறந்ததுலேருந்தே அண்ணன் தண்ணி ஆகாரம் சாப்பிடாம இருந்து உட்கார்ந்த இடத்திலே நிஷ்டையிலே இருந்து மதுரகவி ஆழ்வார்னாலே உணர்த்தப்பட்டு இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? வேதத்தை தமிழ் படுத்தி கொடுத்தார். அவர் ஒரே வரையில சொல்றார், நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன். நம்ம எல்லாம் நம்மாழ்வார் அளவுக்கு பாசனம் எழுதியிருந்தா நமக்கு பாராட்டு விழா வைக்கலையே, நமக்கு பண முடிப்பு கொடுக்கலையே, நம்மளை பற்றின செய்தியெல்லாம் தொலைக்காட்சியில் வரலையேன்னு என்ன பாடுபடுவோம். ஆனால் இவ்வளவு பாசனங்களையும் எழுதிவிட்டு அவர் என்ன சொல்றாரு? நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன்னாரு. எனக்கு ஒரு அறிவும் கிடையாது. இப்போ அறிவு இருந்தால் எவ்வளோ பாசனம் எழுதியிருப்பாருன்னு பாருங்க. அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருமழிசை ஆழ்வார், அவர் எந்த பிறந்த அவதாரம் செய்தாரோ அன்றைய தினத்திலே இருந்து இன்றும் கும்பகோணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சித்தர் வகையிலே சேர்ந்த திருமழிசை ஆழ்வார் என்ன சொல்றாரு? குளங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவிண்டிலேன், புலன்கள் ஐந்தும் வெண்டிலேன், பொறியிலேன். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வர்றார். கடைசி என்ன சொல்றார்? புனித நின் இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் எம் ஈசனே. புனிதனே, உன்னுடைய திருவடியை அடைவதை தவிர என்னிடத்துல வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்றார். சொல்றவர் யாரு? பரமசிவனிடத்திலே எதிர்த்து நின்றவர். அவர் பரமபதம் கொடுக்கிறேன் போது என்னால் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு எதிர்வாதம் செய்து அவரையே வெற்றி கொண்டவர். அப்படிப்பட்ட அவர் எதை தொடுகிறாரோ அதெல்லாம் தங்கமாக மாறும். தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளை திரட்டி அப்படி போட்டால் அது கூட தங்கமாகும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த திருமழிசை ஆழ்வார் என்ன சொல்றாரு? குளங்களாய ஈரரெண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவிண்டிலேன், புலன்கள் ஐந்தும் வெண்டிலேன், பொறியிலேன், புனித நின் இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலன் எம் ஈசனேன். உன்னுடைய திருவடிகளை தவிர என்னிடத்தில் வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லுகிறார். நலந்தான் ஒன்றுமிலேன் நல்லதோர் அறம் செய்துமிலேன் என்று திருமங்கை ஆழ்வார் சொல்றார். அவரெல்லாம் ஒரு மன்னனாக இருந்தவர், படைத்தளபதியாக இருந்தவர். என்ன சொல்றார்? நலந்தான் ஒன்றுமிலேன் நல்லதோர் அறம் செய்துமிலேன். திருடி கூட கோயில் கட்டலாம், கொள்ளையடிச்சு கூட நம்ம பகவத் பாகவத கைங்கரியம் செய்யலாம் என்று செய்தவர் என்ன சொல்றார்? என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. அப்படிலாம் நம்ம செஞ்சிருந்தோம்னாக்க ஏதோ ஒரு திரைப்படத்தை சொல்ற மாதிரி இப்படி வைக்கிறதுக்குள்ள அங்கே பிளக்ஸ் போர்டு வந்தாங்க. நம்ம செய்த நிகழ்ச்சி விளம்பரமாகணும் நினைக்கக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே எல்லாம் இருந்தார்களே. இது ஆழ்வார்கள் சொன்னது. முதலிலே பகவான் சொன்னதை சொன்னாங்க. அதுக்கடுத்து ஆழ்வார்களும் இப்படித்தானே சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு மேலே ஆச்சாரியர்களே ஆள வந்தார். என்ன சொல்றார்? நான் கர்மயோகத்திலும் நிலை நின்றவன் அல்லேன், ஆத்ம ஞானியும் அல்லேன், உன் திருவடி தாமரைகளில் பக்தி உடையேனும் அல்லேன், ஒரு கைமுதலும் அற்றவனாய் வேறு கதியற்றவனான நான் சரண்யனான உன் திருவடி வாரத்தையே உபாயமாக பற்றுகிறேன். அவர் அதுக்கும் கீழே உன் திருவடியை கூட எனக்கு பிடிக்க தெரியாது. யார் போய் சேர்றா? அப்படி ஆள வந்தார். ராமானுஜருக்கு ஆச்சாரியனாக 5 பேர்களை நியமித்த புகழ்பெற்ற சக்தி படைத்த அந்த மகான் சொல்றார், என்னிடத்துல வேறு கதியே இல்லை என்று. அப்போ பகவான் இடத்திலே நாம் போய் சரணம் அடைகிற போது எப்படி அடையணும்னா, அது சுருக்கமா ஒரு கவிஞர் சொன்னார், ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. தொண்டமான் சக்கரவர்த்தி தங்கத்துல புஷ்பம் கொடுத்தார், குறும்பரத்தை நம்பி மண்ணில் தான் புஷ்பம் கொடுத்தார். மண் புஷ்பம் மேலே நின்றது, தங்க புஷ்பம் கீழே நின்றது. அப்போ பகவான் இடத்திலே சரணம் அடைகிற போது எங்களிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று போய் சேரும். இது எங்க கடைபிடிக்கிறாங்கன்னா, இப்போ நாமெல்லாம் சன்னதிகளுக்கு போகிற போது கையெடுத்து கும்பிடுறோம், உன்னுடைய சரணம் அடைகிறேன் அப்படின்னு காட்டும். நம்ம பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் ஒரிசா மாநிலத்தில் பார்த்தோம்னா பக்தர்கள் உள்ளே போகிற போது 2 கையையும் இப்படி தூக்கிட்டு போவாங்க. எங்களிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு. நான் பூர்ண சரணாகதி அடையனா இப்போ என்ன அர்த்தமாக வச்சுருக்குறாங்க? கையை தூக்குனா என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க அந்த கையை அப்படி தூக்கிட்டு தான் சன்னதிக்குள்ளே போகிறாங்க. அப்படிப்பட்ட நிலையிலே பகவான் இடத்திலே போய் நாம் சரணமடைகிற போது என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று தான் போகணும். பெருமாளே நீயே தான் என்னை ரட்சித்தாக வேண்ட கட்டாயத்தை அவர் மேலே ஏற்றணும். எனக்கு பேங்கில் டெபாசிட் இருக்குது, நகை இருக்குது, என் பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறேன், என்னை பார்த்துக்கிறதுக்கு எல்லாம் இருக்காங்க, என்னை பற்றி கவலையில் போனால் போதும் உன்னை கும்பிட வந்தேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் இருந்தாலும் கூட என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று சரணமடைய வேணும் என்ற நிலையைத்தான் இந்த கறவைகள் பின் சென்று பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சார் நமக்கு அனுஷ்டித்து காட்டுறார். நேற்று கூட நம்ம அங்கே குடாரவெளிக்கு போய்க்கிருக்கும் போது அந்த அதிகாரி கேட்டார்,
இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிற ஆதாரம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டார். இதெல்லாமே நமக்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இந்த ஆதாரத்தை இதிலேயே சொல்லி இருக்கிறார். அப்படி கறவைகள் பின் சென்று என்கிற பாசுரத்திலே இப்படி பகவான் சொன்னதையும் வேதம் சொன்னதையும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொன்னதையும் கடைபிடித்து காட்டுகிறார்கள் இந்த பாசுரத்தாலே. இந்த பாசுரம் எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால் துவயம் சரமசுலோகம், இது இரண்டு நமக்கு பிரதானம். அதிலே வரக்கூடிய முதல் வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நமக்கு இது அவனையே சரணமடைவோம் என்கிறதைத்தான் இந்த பாசுரங்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட உபாயங்கிறோம் சொல்றமே, இந்த உபாயங்களை எல்லாம் விட்டு விட்டு கைப்பற்றக்கூடிய நிலை ஏன் ஏற்படுகிறது? அப்படி கைப்பற்றக்கூடிய அதிகாரிகள், அதுக்கு தகுதியானவர்கள் யார் என்று நம்ம பார்க்கிற போது இதை மூன்று விதமாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆழ்வார்கள் போன்று பகவானிடத்திலே பக்தியிலே ஆழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு நம்ம பூஜை பண்ணணும், இப்போ பெருமாளுக்கு திருவாதனை பண்ணணும், ஒரு வரமுறைக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படியே இணைந்திருந்து ஏங்கிய எளிவே எத்திரம் எத்திரம் நினைச்சதுமே மயக்கம் போட்டுறாங்க 6 மாசத்துக்கு. அப்புறம் 6 மாசத்துக்கு யார் திருவாரணம் பண்றது? அதனால அவங்க ஒரு முறையாக இந்த மாதிரி உபாயங்களை எல்லாம் கடைபிடிக்க மாட்டார்கள். நமக்கு முன்னுதாரணமாக அவர்கள் பக்தியிலே ஆழ்ந்தவர்கள், அதனால்தான் ஆழ்வார்கள். அவர்கள் இதை கிரமமாக கடைபிடிக்க மாட்டார்கள் சொன்னாங்க. அதற்கடைத்த நிலையில இருக்கிறவர்கள் ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள் சகல வேத சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து நம்மை போன்ற அடியவர்களை திருத்துவதற்காக இருக்கிறவர்கள். அவர்கள் என்ன செய்வார்களா, அவர்களும் இந்த உபாயங்களை கைபிடிக்க மாட்டார்களாம். ஏன் கைபிடிக்க மாட்டாங்கன்னா, இது நமக்கு சொரூப விரோதம், இது நமக்கான வேலை இல்லை. பகவானே நமக்கு உபாயமாக இருப்பான், அவனே நமக்கு உபேயமாகவும் இருப்பான் என்கிற அந்த ஞானத்தினுடைய முதிர்ச்சியினாலே அவர்களும் அதை கடைபிடிக்க மாட்டார்கள். அதற்கடுத்து நம்மை போன்று இருக்கிறவர்கள் எது சாஸ்திரம் எது விதி என்னன்னே நமக்கு தெரியாது. அதை போல நம்மை போன்றவர்களும் அதை கடைபிடிப்பது இல்லை. அதனால அதையெல்லாம் விட்டு விட்டு பகவானையே நாம் சரணமாக பற்றுவதுதான் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். இதை பற்றி நமக்கு ஸ்ரீவசன பூஷணத்துல விரிவா சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம ஏற்கனவே நிறைய சந்தர்ப்பங்கள்ல பார்த்துருக்கிறோம். இதைத்தான் பகவான் அர்ஜுனனுக்கு கீதையில எவ்வளவோ விஷயங்களை எடுத்து சொல்லி கொண்டே வந்தும் கூட அவருக்கு சந்தேகம் தீரலை. என்னதான் இருந்தாலும் எதிர்க்க இருக்கிறவர்களை கொல்லப் போகிறவன் நான் தானே, அதனாலே வரக்கூடிய பாவங்களையும் பாதிப்புகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் நான் தானேன்னு சொல்லி அவர் குழப்பத்திலேயே இருந்தார். ஏன்னா அவர் கொஞ்சம் வேதம் படிச்சுட்டார். அதனால இப்படியெல்லாம் சொல்லியிருக்கே, இதெல்லாம் செஞ்சா எனக்கு பாவம் வரும் சொல்லியிருக்கே, குலநாசம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறேன், வர்ணபேதம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கேன், அதனால நான் செய்ய மாட்டேன் நிற்கிற போது இவரும் எவ்வளவோ விளக்கங்களை எடுத்து சொல்லி கடைசியா என்ன சொன்னார்? சரம சுலோகத்தை சொன்னார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜா அகம் துவா சர்வ பாப்பேப்பிய மோச்சயிஷ்யாமி மாச்சுசகா அப்படின்னு சர்வதர்மான் பரித்யஜ்ய. கண்ணனே நீயே என்ன சொல்லியிருக்கிற? சர்வ தர்மங்களையும் வாசனையோட விட்டு விட்டு என்னிடத்துல வாங்கன்னு சொல்லியிருக்கிற அர்ஜுனன்ட்ட. அதை நாங்களும் கேட்டிருக்கிறோம். அதனாலதான் அப்படியே வந்திருக்கோம். எங்க கிட்ட அது இருந்தாலும் கூட அதை விட்டு விட்டு உன்னிடத்துல வருகிறோம். விடுகிற போது எப்படி விடணும்னு சொன்னாங்கன்னா, நான் இதை விட்டுட்டு வந்திருக்கேன், இதை நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு நினைவோட இங்க வரக்கூடாது. விட்ட நினைவே நமக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையிலே சகல விதமான தர்மங்களையும் விட்டு விட்டு என்னை ஒருவனையே சரணமாக பற்றுங்கள் என்று நீயே சொல்லியிருப்பதனாலே இந்த நிலையிலே வந்திருக்கிறோம். இதை பற்றி நமக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் பாசுரத்துல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, சரணாகதி அடைஞ்சிட்டா, பகவானை நம்பி சரணாகதி அடைந்து விட்டால் ஏதோ ஒண்ணுக்கு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு கைப்பிடிச்சு வைக்கக்கூடாது. பஸ்ஸில் காரில் போகிறோம், இங்கேருந்து கிளம்பும் போது பெருமாள் சன்னதியில போய் அனுமதி கேட்டு புறப்படுறோம். ஆனால் போகும்போது வழியில் தெரிகிறவங்களெல்லாம் கும்பிட்டுக்கிட்டே போகிறோம். அப்படிப்பட்ட சரணாகதி படிப்பதில்லை என்று சொல்லுகிறார். சரணாகதி மற்றோர் சாதனத்தை பற்றில் அரணாகா. சரணாகதி பண்ணிட்டா அப்புறம் வேறு குழப்பமே வரக்கூடாது. அதனாலதான் நம்ம சன்னதிக்குள்ள போனாலும் நமக்கு தென்கலை சம்பிரதாயத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கொடிமரத்துக்கு அருகில பலிபீடத்துக்கிட்ட நம்ம விழுந்து சேவிச்சுட்டா அதோட முடிச்சுக்கணும். அப்புறம் போய் ஒவ்வொரு சன்னதியா விழுந்து 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 கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு தடவை இங்க சரணாகதி பண்ணிட்டா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதை ஏத்துக்கிறாங்க. அதனால நாம சரணாகதி பண்ணிவிட்டால்
வேறு ஒரு சாதனத்தை கைப்பற்றினால் அந்த சரணாகதி பலிக்காமல் போய்விடும். அப்படி சரணாகதிங்கிறது சீராக இருக்கணுமா. இப்படி எண்ணெயை தூக்கி இப்படி மேலேருந்து ஊற்றுனா அது எப்படி சீராக வந்து விழுகும். தண்ணியை ஊற்றுனா அலைஞ்சு விழுகும். அதை போல எண்ணெய் ஒழுக்கு போல சீராக நாம் சரணாகதி செய்ய வேண்டும். அவ்வளவு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவன், பகவான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, நம்மால் என்ன சொல்றார், மெய்யற்கே மெய்யனாகும் அகமே தொழுவார்க்கெல்லாம், பொய்யற்கே பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். நாம உண்மையா போய் சரணாகதி அடைஞ்சா அவன் நமக்கு உண்மையா எல்லா விஷயத்தையும் செய்வார். நம்ம என்ன பார்த்துக்கிட்டா இருக்காரு அப்படின்னு நம்ம அவரை ஏமாத்த நினைச்சா அவர் நமக்கு மேல ஏமாத்திட்டு போயிடுவார். அந்த நிலையில இருப்பவர். அதனால இப்படி உபயாந்தரங்களை எல்லாம் விட்டு விட்டு என்னிடத்துல வேற ஒன்றுமே இல்லை, நீயே எங்களுக்கு தஞ்சம் என்று சரணாகதி அடைவது வேதத்துக்கு விரோதமானதல்ல, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொன்னதுக்கு விரோதமானது இல்லை என்பதை சொல்லி அந்த நிலையிலே தான் நாம் சரணமடைய வேணும் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் கேட்கிறாரு, இப்பதான் உங்கள்கிட்ட கர்மங்க யோகம் இல்லை, போன ஜென்மங்கள்ல பல ஜென்மங்கள்ல நீங்க செய்த ஏதாவது ஒரு கர்மம் வந்து உங்களிடத்துல இருக்குமே, அப்படி இருக்கிற நிலை உங்களிடத்துல இருக்கிறதா என்று சொல்லுகிறார். இவங்க அப்படி சொல்றாங்க, எங்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை பார்த்தா தெரியாதா, நாங்க என்ன செய்யறோம், காலையில எழுந்தா குளிக்கணும் செய்யணுங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்கிற பசுக்களை கலட்டி கொண்டு விட்டு நாங்கள் எங்க போவோம், கறவைகள் பின் சென்று. நாங்கள் யாராவது ஒரு நல்லவங்க பின்னாடி போயிருந்தா தானே, அறிவு அதிகமாக உள்ளவர்களிட பின்னாலே சென்றிருந்தா தானே அதில் கொஞ்சமாவது எங்களுக்கு கிடைச்சிருக்கும். நாங்கள் போறதே யாரு கூட போறோம், பசுக்களுக்கு பின்னே போவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதனால எங்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை பார்த்து நீங்கள் அதெல்லாம் எங்களிடத்திலே கேட்க வேண்டியது இல்லை என்று சொல்றார். அப்படி கறவைகளை மேற்க போகிறீர்களே, அதை உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக நினைத்து மேற்கிறீர்களா, இல்லை அதனால பிரயோஜனம் இல்லை, நாம புண்ணியத்துக்கு மாடு மேய்க்கிறோம் நினைக்கிறீங்களான்னு கூட ஒரு சமயத்துல கேள்வி வைக்கிறார். அதுக்கும் பின்னாடி பதில் சொல்றாங்க. அப்படி நாங்க வேதத்தையும் சாஸ்திரத்தையும் அறிய வேண்டும் என்றால் இந்த பசுக்களை எல்லாம் விட்டு விட்டு வேத சாஸ்திரங்களிலே கரை கண்ட கர்மஞான பக்தி யோகங்களை கடைபிடிக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பின்னேலேயே நாங்கள் சென்றிருப்போம். ஆனால் நாங்கள் யாரு கூட போறோம், அறிவு கேட்டுக்கு எல்லை நிலமாக இருக்கிறது. அறிவே இல்லாத ஒரு பொருள், ஒரு உயிர்னா என்னன்னா பசு. மனிதர்கள்லயே ரொம்ப ஞான குறைவா இருக்கிறவங்கள மறைமுகமா சொல்லுவாங்க. இவர் அறிவில்லாதவன்னு சொன்னா சங்கடப்படுவார்னா நரப்பசு, மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு பசு அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன அர்த்தம், இவருக்கு வேற எந்த ஞானமும் கிடையாது என்று சொல்லக்கூடிய நிலையிலே அப்படி நரபசுவாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்வோம், கறவைகள் பின் சென்று. அப்ப எங்களுக்கு வசிஷ்டர் பராசரர் போன்றவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க, பசுக்கள் தான். அப்படி பசுக்கள் பின்னாடி போறவங்களுக்கு இந்த பசு எங்களுக்கு என்ன சொல்லும், எங்க ஆச்சார அனுஷ்டானங்களை பார்த்து சில நேரங்களில் பசுவே சிரிக்குமா. நாமளாவது ஒரு கிரமமா எந்திரிக்கிறோம், தூங்குறோம், புல் மேய்கிறோம், அதை உட்காந்து அசை போடுறோம். இவங்க ஒரு ஒழுங்குக்கும் இல்லையே, இவங்க நம்மளை மேய்க்கிறாங்களேன்னு அதுவா மனசுக்குள்ள சிரிக்குமா நம்மளை பார்த்து. அப்படிப்பட்ட ஞானம்தான் எங்களிடத்திலே இருக்கிறது. அதனால எங்களிடத்திலே நீங்கள் கர்மயோகம் இருக்கிறதா என்று கேட்கறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க ஏன் கறவைகள் பின் சென்று பசுக்களின் பின் சென்றுன்னு பொதுவா சொல்லியிருக்கலாமே ஆண்டாள் நாச்சியார். இங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க, கறவைகள் பின் சென்றுன்னு. அப்பதான் அவர் கேட்கிறாரு, பசு மேய்க்க போறேன், பசுகளுக்கு பின்னாடி போறேன்னு சொல்றீங்களே, அந்த பசுக்களை மேய்ப்பது வைசிய குலத்திலே பிறந்த நமக்கான கடமை, அதனாலே நாங்கள் மேய்க்கிறோம் என்ற நினைவோடு மேய்த்திருக்கிறதான்னு கேட்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, நாங்க சொன்ன வார்த்தையை கவனிக்கலையா கண்ணா, கறவைகள் பின் சென்றுன்னு தான் சொன்னோம், காளிகள் பின் சென்றுன்னு சொல்ல. கறக்காத பசுவெல்லாம் நாங்க மேய்க்க போக மாட்டோம். ஏன்னா அதனால என்ன பிரயோஜனம், நாங்க மேய்க்க போனா சாயந்தரம் வந்து அது பால் கொடுக்கணும், அப்படின்னா தான் நாங்க போவோம். அதனால இங்கே எங்க இடத்திலே கர்மங்கள் இல்லை, கர்ம யோகம் எங்களிடத்திலே நிச்சயமாக இல்லை. அப்படி கன்றுகளையும் பால் கொடுக்காத பசுக்களையும் மேய்த்திருந்தால் எங்களிடத்திலே கர்மயோகம் இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். அது எங்களிடத்திலே இல்லை. அப்புறம் ஏன் பசுவுக்கு பின்னாடி போனீங்கன்னு, லட்சுமணி உன் பின்னாடி எதுக்கு வந்தாரு, அப்படித்தான் நாங்கள் வந்தோம். நீ போன நாங்கள் வந்தோம்னு அவர் வந்தார் இல்லையா, அது மேலே பசுக்கள் போகுது, அதை மேய்க்கணும், அதனால பால் கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் பின்னாலே செல்கிறோம் என்கிறோம் தவிர வேறு ஏதோ காரணத்திற்காகவும் நாங்கள் பெரிய தியாகம் செய்யிட்டோம், இந்த பசுக்களுக்கெல்லாம் நான் தினந்தோறும் உணவு போடுறேன், இதையெல்லாம் நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவோடு நாங்கள் போகவில்லைன்னு. சரி, பசுக்களுக்கு பின்னாடி போனீங்களே,
எங்கேயாவது புண்ணிய சேத்திரத்துக்கு போனீங்களான்னு கேட்டேன். பசு போகுது, தப்பு இல்லை. அப்படியே பசுவுக்கு பின்னாடியே போன சாமி. கூட நம்ம அழகர் மலை வந்துட்டு கூடல் அழகனை சேவிச்சுட்டு அப்படியே போய் நாங்கள் அழகர் மலையில் இருக்க அழகனையும் சேவிச்சோமாண்ணா. அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்கே போனோம்? காணம் சேர்ந்தோம். அது மேய்ச்சலுக்கு உண்டான இடத்திற்கு அது போகிறது. அதன் பின்னாலேயே நாங்களும் போனேமே ஒழிய புண்ணிய சேத்திரத்துக்கெல்லாம் போகலை. நாங்கள் போன புண்ணிய சேத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா காணம். கானகம் என்பதற்கும் காணம் என்பதற்கும் என்ன வித்தியாசம்னா, கானகம்னா அடர்ந்த காடு, காணம்னு சொன்னால் அந்த காட்டிற்கு முன்னே இருக்கக்கூடிய மேய்ச்சல் தரை, அதைத்தான் காணம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காணத்திற்குத்தான் நாங்கள் போனேமே தவிர நாங்கள் வேறு எந்த இடத்திற்கும் போவோம். நாங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய இடம் எதுனா காணம். எதற்காக இருக்கும்? அந்த நிலத்து மேலே, அந்த பகுதியின் மேலே எங்களுக்கு என்ன பாசம்? நமக்கு பால் கொடுக்கக்கூடிய பசுக்களுக்கு மேய்ச்சலுக்கான இடம் அது. அதனால் அந்த இடத்து மேலே தான் எங்களுக்கு ரொம்ப கவனம் ஜாஸ்தி. அதைத்தான் நாங்கள் பற்றி இருப்போம்னு. அங்கே வந்து யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணிடக்கூடாது, அங்கே வந்து ஒரு ஹோட்டல் கட்டி நமக்கு இடைஞ்சல் பண்ணிடக்கூடாதுன்னு இந்த கவனத்தில் தான் இருப்போமே ஒழிய அதெல்லாம் எங்களுக்கு புண்ணிய சேத்திரத்துக்கு போனதெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆக நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆசையை விட காட்டிலே ஆசை அதிகமாக வைத்திருக்கிறோம். ஏன்னா வீட்டில் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த பசுக்கள் மேய்ந்தால்தான் நமக்கு பால் கொடுக்கும், நம்ம அந்த பாலை குடிக்கலாம் என்கிற நினைவோடு இருப்பதனாலே காணம் சேர்ந்து வீட்டில் இருக்க வேண்டிய அன்பை இந்த காட்டின் மேலே வைத்திருக்கக்கூடியவர்கள். அப்படி காட்டுக்கு போனீங்களே, காட்டுக்கு போறதுன்னு வேதத்தில் ஒரு விதி இருக்கு. அதற்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா வானப்பிரஸ்த ஆசிரம தர்மம்னு சொல்றாங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, மன்னர்கள்லாம் நிறைய அளவில் யுத்தங்கள் பண்ணி பல பேர்களை கொன்று ராஜ்யத்தை விரிவுபடுத்திடுவாங்க. அது நல்ல வயசில் இருக்கிற போது. கொஞ்சம் வயசான பிறகு அவங்களுக்கு அப்போ தான் ஒரு ஞானம் வரும். ஓ, நம்ம பெரிய பாவங்கள் எல்லாம் செய்து இந்த நாட்டை நாம் கைப்பற்றி இருக்கிறோமே, அதையெல்லாம் நம்ம தீர்க்கணும்னா இந்த நம்ம ராஜ்ய பொறுப்பை நம்ம மகன்கிட்ட விட்டுட்டு நாமும் நம் மனைவியோடும் காட்டுக்குள்ளே சென்று அங்கே இருக்கிற காய்கனி இலைகளை பறித்து சாப்பிட்டு கொண்டு அங்கேயே நம்ம உயிரை விட்டணும்னு சொல்லி சிலர் போவாங்களே. அப்படி உங்களை வருத்தி கொள்வதற்காக ஏதாவது நீங்கள் அப்படி காணத்திற்கு போனீர்களா என்று கேட்டால் அதுக்கெல்லாம் போல. நீங்கள் சொல்கிற மாதிரி சௌரியமான உணவெல்லாம் விட்டுட்டு அங்கே இருக்கிற கனி காய்கறி இலைகளை பறித்து காயக்கிளேசம் செய்து வாழலாம் என்று போனோம்னு பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் போவேன். அங்கேயும் போய் என்ன செய்வோம்? உண்போம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். அது புள்ளமேயும் நாங்கள் கொண்டு போன சாப்பாடை சாப்பிடுவோம். இவ்வளவுதான் எங்களுக்கே ஒழிய அங்கே போய் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தர்மத்தை கடைபிடிப்பதற்கெல்லாம் நாங்கள் இங்கே போகவில்லை. காணம் சேர்ந்து உண்போம். அப்படி காட்டுக்கு போனீங்களே, காலையிலேருந்து குளிச்சுட்டு போனீங்களான்னு கேட்டால் கிடையாது. குளிக்கிறதுக்கு எங்கே நேரம்? நாங்கள் எழுந்ததுமே கண்ணை துடைக்காமல் பசுமாட்டை கழட்டி விடுவோம். அதுக்கு பின்னாலேயே போய் விடுவோம். குளித்து சாப்பிட வேண்டும் என்கிற அந்த நிலை எங்களிடத்திலே இல்லை. அப்படி பின் சென்று என்ன செய்வீங்க? கிழக்கே பார்த்து தான் உண்ண வேணும் என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அது மாதிரி கிழக்கு பக்கமாக சாப்பிடுங்க. எங்களுக்கு திசையே தெரியாது. பசு எந்த பக்கம் திருப்பி மேயுதோ அந்த பக்கம் அதுக்கு பின்னாடியே நின்று நாங்கள் சாப்பிடுவோம். உட்கார்ந்து தான் சாப்பிட வேணும் என்று நியதி இருக்கிறதே, அதை கடைப்பிடிப்பீங்களேன்னா அது நடந்தால் நடந்துக்கிட்டே சாப்பிடுவோம், அது நின்னா நின்றுக்கிட்டே சாப்பிடுவோம். இதுதான் எங்களுடைய அனுஷ்டானங்களே ஒழிய நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எங்களில் பெரிய அறிவு கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ சில உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடு இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னார். அதாவது பிறர் எச்சில் படுத்திய உணவு, அசுத்தமான சோறு, மிகவும் பழமையான கெட்டுப்போன நிலையில் இருக்கிற உணவு, முடி விழுந்த சோறு, புழு விழுந்த சோறு, இதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடு இருக்கு. அதையாவது கடைபிடிச்சிங்கன்னார். நாங்கள் போகிறதோ 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிடுவோம். அங்கே போய் பார்த்த பிறகு அந்த நாங்கள் சாப்பாட்டை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே 2 வண்டு கிடக்கும், முடி கிடக்கும், எல்லாம் கிடக்கும். தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு நாங்கள் பாட்டு சாப்பிடுவோம். இது எங்கள் அம்மா சாப்பிட்டு மிச்சத்தை இதில் போட்டு வச்சாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்படியெல்லாம் எந்த வரமுறையும் எங்களிடத்திலே கிடையாது. காணம் சேர்ந்து உண்போம், அதுக்கு பின்னாடி போவோம், இப்படி சாப்பிடுவோம், அவ்வளோதான். எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னாங்க. சரி, இப்போதான் ஒன்றும் இல்லை, ஏதாவது முன் ஜென்மங்களில் செய்த தொடர்பினாலே உங்களுக்கு இதெல்லாம் ஏற்படுதுமா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க? அறிவில்லாத கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அப்படி உண்ணக்கூடிய நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, என்னைக்காவது ஒரு நாள் நல்லது செஞ்சுருப்போமானாலும் கிடையாது.
இனி வருங்காலத்தில் ஏதாவது செய்வோமானா அது எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாங்கள் அறிவொன்றும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றார். எங்கள்கிட்ட கர்மயோகம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அந்த கர்மயோகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது ஞான யோகம் வந்திருக்குமான்னு நீங்க எதிர்பார்த்து கேட்குறீங்க. அறிவு இருந்தால் தானே ஞானம் ஏற்படுவதற்கு. எங்களிடத்தில் அறிவே இல்லை. அப்படிப்பட்ட ஞான யோகத்துக்கும் எங்களுக்கும் எவ்வளவு தூரம் தெரியுமா? இமயமலை உச்சிக்கும் எங்களுக்கு, நாங்கள் தரையில் இருக்க எங்களுக்கு எவ்வளோ வித்தியாசமோ அவ்வளோ வித்தியாசம். அப்படி ஒரு ஞான யோகம் என்றாலே எங்களுக்கு எதுவென்றே தெரியாது. அப்படி ஞான யோகம் இருந்தால் தானே அதன் அடிப்படையிலே பக்தி யோகம் வரும். அதனால அதுவும் எங்களுக்கு கிடையாது. அறிவு ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்றார். அப்ப கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். அறிவில்லை என்று சொல்லுகிற போது அது ரொம்ப விரிவாகவே சொல்றார். அறிவில்லை, அறிவொன்றில்லை, அறிவு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய எங்களிடத்துல போய் எங்களை பார்த்து நீங்க கர்மயோகம் இருக்கா, ஞான யோகம் இருக்கா, பக்தி யோகம் இருக்கான்னா எங்களுக்கு என்ன தெரியும்? எதுவுமே இல்லை. சரி, இப்பதான் இல்லை, பின்னாடி ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, நாங்கள் பிறந்த குலத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரிய வேணாமா? ஆயர் குலத்தில் எங்களை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்ப மாட்டாங்க. படிப்புன்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாது. எங்களை அமர வைத்து இந்த மாதிரி திருப்பாவை மட்டுமாவது சொல்லி கொடுக்குற ஆள் இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. எங்களுக்கு அந்த வாசனையே கிடையாது. அதனால என்ன சொல்றாரு? ஆய்குலத்து நாங்கள் பிறந்த குலத்தின் அடிப்படையிலேயும் எங்களுக்கு அறிவு வருவதற்கு, அறிவு வளர்வதற்கு உண்டான எந்த வாய்ப்புமே எங்களிடத்திலே இல்லை அப்படின்னு சொல்றார். உன்னை தவிர வேறொரு உபாயத்தை கனவிலும் கருதாத யோகிதை அற்றவர்கள் என்று அறிவிக்கிறார். எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்திலே பிறந்த எங்களுக்கு, கண்ணா உன்னை தவிர வேறு எதையுமே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். அப்ப இவர் கேட்கிறாரு, உங்கள் பலனை பெறுவதற்கு கர்மஞான பக்தி புண்ணியங்கள் ஒன்றும் இல்லையாகில் உங்களை கைவிட்ட வேண்டியது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் மார்க்கே போட முடியல. ஏதாவது சரி பண்ணி ஒரு 35 மார்க் போட்டு உங்களை பாஸ் பண்ணிடலான்னு பார்த்தா முட்டையை தவிர்த்து எதுவும் போட முடியாமல் கொண்டு வந்து ஒரு பேப்பரை கொடுத்துருக்குறீங்களே, நான் எப்படித்தான் உங்களுக்கு பாஸ் பண்ணி விடுறதுன்னு கேட்குறார். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? அதுக்கெல்லாம் நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை கண்ணா. எங்களிடத்தில் என்ன இருக்கிறது? உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்களிடத்துல பூர்வீக சொத்து தான் இருக்கு. நாங்க பிறந்து சம்பாதிச்ச சொத்து தான் இல்லைன்னு சொன்னமே ஒழிய, கர்மஞான பக்தியில் என்ன நாமளாக சம்பாதிப்பது அதுதான் எங்களிடத்துல இல்லை. எங்கள் குலத்திலே வந்து நீ பிறந்ததுனாலே எங்கள் பிறப்பாலேயே எங்களுக்கு பூர்வீக சொத்து நிறையா இருக்கு. பூர்வீக சொத்து எது? நீ தான். நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? அதைனால சொல்றாங்க, உந்தன்னை பிறவி பெருந்தனும் புண்ணியம் யாமுடையோம். நான் அப்போ உங்களிடத்துல எந்த புண்ணியம் இல்லையா அப்படின்னு கேட்டா, புண்ணியம் எங்கிட்ட இல்லை சாமி. புண்ணியத்துக்கு மூல காரணமாக இருக்கிற கண்ணனே உனக்கு பாலும் சோறும் ஊட்டி வளர்க்கறது யாரு? நாங்க தானே. இதை காட்டிலும் எங்க இடத்துல என்ன புண்ணியம் வேணும்? அதான் சொன்னாங்க, உந்தன்னை. எங்களிடம் சாத்தியம் இல்லை, சாதனங்கள் இல்லை. இந்த கர்மஞான பக்திகள் இது மாதிரி சாஸ்திர சொன்னங்கள் எல்லாம் கடைபிடிக்கணுங்கிற சொல்ற சாதனம் இல்லையா ஒழிய, அந்த பலன்கிற சாத்தியமான நீயே எங்களிடத்துல இருக்கிற போது நாங்க எதுல கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையணும்? எங்கேயும் போக வேண்டியதில்லை. நீ ஒருவன் எங்களிடத்திலே வந்து பிறந்ததுனாலே அந்த மிகப்பெரிய புண்ணியம் எங்களிடத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தர்மங்களை எல்லாம் ஸ்தாபித்தவன் யார்? இந்த விதிகள் படி நடக்க வேண்டும் என்று இங்கே உறுதி செய்து கொடுத்து கட்டளையிட்டவன் யார்? அப்படிப்பட்ட பரமாத்மாவான நீயே இப்ப என்ன செய்யற? எங்க கையாலா இருக்க. நாங்க வானா வர, போனா போறங்கிற அளவுக்கு இருப்பதனால இந்த புண்ணியமே எங்களுக்கு போதும். ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். அப்படி எங்களிடத்திலே உன்னையே வந்து பெறக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம் எங்களிடத்திலே இருக்கிறதுனாலே புண்ணியம் உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் கேட்கிறாரு, முதல்ல எங்களிடத்துல அறிவில்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன சொன்னீங்க? புண்ணியம் இருக்குன்னு சொல்றீங்க. இது ரெண்டும் பொருத்தமில்லாத விஷயமாக இருக்கிறதேன்னு சொன்னார். ஒன்னும் அறிவு இருக்கணும், அறிவில்லைன்னா புண்ணியம் இருக்காது. அறிவில்லைன்னு சொன்னவங்களுக்கு புண்ணியம் இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அங்க மட்டும் கவனமா என்ன சொல்றீங்க? நீ இருக்கையில் எங்களுக்கு அப்படின்னு சொல்றீங்களே. இது இரண்டும் ஒன்றுக்கொன்றும் சேரா சேர்த்தியாக இருக்கிறது. அப்போ உங்களை நான் கைவிட்ட வேண்டியதானா?
அப்படின்னு மீண்டும் கேட்கிறார். அப்ப சொல்றாங்க, கை விட்டுறலாம், தப்பில்லை, எங்களிடத்திலே குறைகள் இருக்கிறது, இதை நாங்கள் ஒன்றும் மறைச்சி சொல்லலை, இதுக்கு நாங்கள் பொய் சாட்சி சொல்லலை, பொய்க்கான ஆளுகளை கூப்பிட்டு வந்து நிரூபிக்கலை, எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை என்று தானே சொல்லுகிறோம். அப்ப நீங்க புண்ணியமும் இல்லைன்னு தானே சொல்லியிருக்கணும், அது மட்டும் ஏன் இருக்குன்னு சொல்றீங்கன்னு. இருக்க, நீ வந்து எங்களோட பிறந்திருக்கிறாயே, இதை எப்படி நாங்கள் இல்லைன்னு சொல்லுங்க, இதுவும் பொய் இல்லை. எப்படி எங்களிடத்திலே அறிவில்லை என்பது உண்மையோ, அதை போல நீ எங்களிடத்திலே வந்து பிறந்திருக்கிறாய் என்பது உண்மை. ஆக நாங்கள் சொல்றது எல்லாமே உண்மை. இதை நீ எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, அது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லுகிறாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய் என்று தெரியுமா? எங்களிடத்திலே எண்ணிக்கையில் அடங்காத குற்றங்களும் குறைகளும் இருந்தாலும் கூட நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்கிறாய். நீ எந்த குறைவும் இல்லாதவனாக இருக்கிற போது நீ எங்களை ரட்சிக்காமல் விட்டால் இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும்? உனக்கான பாதிப்பு. அப்பயும் கூட இவங்கிட்ட தப்பு இல்லையா? எப்படி வர வார்த்தையில மடக்கிறாங்க பாருங்க. எங்க கிட்டதான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டோமே, அப்புறம் என்ன, உங்ககிட்ட தான் நிறைவு இருக்க, நீ தானே எங்களை ரட்சித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்றாங்க. எங்களுடைய அறிவொன்று இல்லாமைக்கு போராதோ உன்னுடைய குறை ஒன்றும் இல்லாமை. எங்களிடத்துல எந்த புண்ணியம் இல்லை, ஆனா உங்களிடத்துல எந்த குறையும் இல்லைங்கிற நிலைவு இருக்கு. நாங்க பெரிய பள்ளம் ஒத்துக்கிறோம். நீ யாரு? உயர்ந்த மலை. அந்த மலையை தூக்கி இந்த பள்ளத்துல போட்டா நிறைஞ்சிருமே, அப்புறம் என்ன நாங்க கவலைப்பட வேண்டியிருக்கு? அப்பையும் கூட நாங்களா எதுவும் செய்ய மாட்டோம், நம்ம கூட சேர்ந்தவங்க போல இருக்கு. நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், ஆனா எல்லா பலனும் எங்களுக்கு கிடைத்து விட வேண்டும் என்ற நினைவிலே இருக்கிறோம் இல்லையா? அதை போலவே இந்த கோஷ்டி இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, குறைவில்லை, குறை ஒன்றில்லை, குறைவு ஒன்றும் இல்லை. உன்னிடத்துல எந்த விதமான குறைகளுமே இல்லை என்கிற நிலையிலே நீ இருப்பதனாலே நீயே எங்களுக்கு எல்லாவற்றையும் தர வேண்டும். நாங்கள் சிரமப்பட்டு சம்பாதித்தது ஒன்றுமில்லை. நீ வந்து இங்கே பிறந்ததுனாலே பூர்வீக சொத்தாக அது எங்களுக்கு இருக்கிறது. அது குறைவொன்றும் இல்லாத. அப்படி குறைவொன்றும் இல்லாமையும் அறிவில்லாமையும் நீ வந்து ஒதுக்க முடியாது. என்ன செய்வ? நீ நிறைவாளவனா இருக்கிறாய், வந்து சரணம் அடைகிறாங்க, அவங்ககிட்ட குறை இருக்குன்னு உன்னால தள்ள முடியாது. ஏன்னா நீ நிறைவா இருப்பதனால சரி சரி பரவாயில்ல, ஏதாவது 2 மார்க்கை போட்டு பாஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல நீ இருப்பவனாக இருக்கிறாய். அப்படி அதை மீறி நாங்கள் உன்னிடத்தில் ஏதாவது ஒரு உபாயத்தை கடைபிடித்து கொண்டு வந்தால் நீ என்ன செய்வேன்னா, அதுல ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சு நான் சொன்ன மாதிரி செய்யலை, மீண்டும் போய் செஞ்சுக்கிட்டு வாங்க. சாமி 100 வருஷம் தவறு இருந்துட்டு வந்த 99 வருஷம் தான் நீ சரியா பண்ண, அந்த கடைசி 1 வருஷம் நீ பண்ணல. துரியோதனை சொன்ன மாதிரி, அஞ்ஞான வாசல் இருக்கும்போது நாங்கள் உங்களை கண்டுபிடிச்சிட்டோம், உங்களுக்கு நாட்டை தரமாட்டோம்னு சொன்னான் இல்லையா? அதை போல நீ என்ன செய்வ? இந்த விதிப்படி நீங்க செஞ்ச தப்பு, மீண்டும் போய் முதந்து வாங்கினார். அப்ப கோட்டை அழிச்சிட்டு முதந்து போடுனா அப்புறம் 100 வருஷம் நம்ம இருக்கமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதை போல நீ என்ன செய்வ? நெறிகாட்டி நீக்கிதியோ, அதை போய் பிடிங்க, இதை போய் பிடிங்க, அந்த சாஸ்திரப்படி போங்கன்னு எங்களை நீ விலக்கி விடுவாய். அதனால நாங்க என்ன, உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சவங்க, அதனால நாங்க எந்த விதியையும் உன்னிடத்திலே கொண்டு வரவில்லை, நாங்கள் உன்னிடத்திலே சரணமாக வந்திருக்கோம். அப்படி நீ நெறிகாட்டியும் நீக்க முடியாத அளவிலே நாங்கள் வந்து உங்களிடத்திலே நிற்கிறோம் சொன்னாங்க. அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டார், நம்ம எப்படி சொன்னாலும் மடக்கி பதில் பேசுறாங்களே, அப்ப அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லலாம்னா, நான் குறைவாளருக்கே உதவுவதை நீங்கள் எங்காவது பார்த்துருக்கீங்களா? நல்லா நிறைவா இருக்கவங்களுக்கு தான் நான் உதவி பண்ணுவேன். யாருக்காவது இப்படி உங்களை மாதிரி குறையோட வந்தவங்களுக்கு நான் பண்ணி இருக்கிறேன்னா, பண்ணி இருக்கிறாய். அதற்கு பிறகுதான் உனக்கு கோவிந்தாங்கிற பேரே வந்தது. நேற்றே நம்ம பார்த்தது போல தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய பசுக்களை காப்பதிலே தானே உனக்கு உகப்பு. பார்த்தோம் இல்லையா? பசுக்களை மேய்ப்பது உகப்பு, கண்டுகளை மேய்ப்பது இனிது உகப்பு என்று இருக்கக்கூடியவன். அந்த பசெல்லாம் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் செய்து விட்டா உன்னிடத்திலே வந்தது இல்லை? ஏதாவது பெரிய பெரிய சாஸ்திரங்களின் விதியிலே உன்னிடத்திலே வந்து சேர்ந்ததா? அதை நீ ரட்சிக்கவில்லையா? இதை விட உதாரணம் என்ன வேணும்? நாங்கள் இப்போ நம்மளை போன்ற இதை கேட்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன்னா நம்மளை பிடிக்காதவங்க கொஞ்சம் இருப்பாங்கல்ல. அப்போ பசுமாடு நீங்களும் ஒன்றா? அதுக்கு படிப்பு இல்லை, அறிவில்லை, அதனால அது ஒன்று. நீங்களும் போய் நின்னான்னா பகவான் முன்னேற்றத்தில் அவன் ரட்சகம் செய்ய முடிவு செய்த பிறகு அது பசுவா, ராட்சசனா, யானையா, குரங்கா, மனிதனா, அரசனா, ராட்சசனா என்கிற எந்த வித்தியாசம் அவரிடத்திலே கிடையாது. கஜேந்திர ஆழ்வானுக்கு என்ன நிலையோ அதுதான் நமக்கும், சுக்ரீவனுக்கு என்னவோ அதுதான் நமக்கும்.
விபீஷணனுக்கு என்னவோ அதுதான் நமக்கும், எந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் இல்லாத குகனுக்கு என்னவோ அதுதான் நமக்கு. இதுல ஏதாவது அவர் வேறுபாடு பார்த்தாரா? ஏழை ஏதலன் கீழ்மகள் என்னாது, இவன் ஏழை, இவன் ஏதலன், இவன் அரசன், இவன் ராட்சசன், இவன் குரங்குன்னு ஏதாவது வித்தியாசம் பார்த்தாரா? அவர் ரட்சகம் பண்றதுல எல்லா உயிர்களுக்கு தான் ரட்சகம் பண்ணுவார். அது மனிதனாக பிறந்திருந்தால் தான் பண்ணணும். அதுல கர்மஞான பக்தி எல்லாம் பண்ணியிருந்தா தான் நான் பண்ணுவேங்கிற கட்டுப்பாடெல்லாம் பகவானுக்கு கிடையாது. அதனால நீ பசுக்களை ரட்சித்து இருக்கிறாயே, அதுவே ஒரு காரணமாக நாங்கள் வந்திருக்கிறோமே, அது தெரியாதான்னு கேட்டாங்க. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, குறைவொன்றும் இல்லாத நாராயணான்னு சொல்லல, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று சொல்லுகிற போது அவன் கோவிந்தனாக எங்கே இருக்கிறான்னா இந்த ஆயர்பாடியில இருக்கிறான். ஏன் இங்க வந்தான்னா, நாராயணனாக இருந்து இருந்து பரமபதத்தில் இருந்து எனக்கு அழுத்து விட்டது. அங்க ஒரு வேலையும் இல்லை, ஒருத்தரை கண்டிக்கவும் முடியல, ஒருத்தருக்கு நல்லது செய்யவும் முடியல. அதனால அந்த குறையெல்லாம் நீங்குவதற்காகத்தானே நீ இவங்க வந்திருக்கிறாய். வந்து கோவிந்தனாக இருந்து பசுக்களை ரட்சித்தது மாத்திரமல்ல, பின்னுள்ளவர்களும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள்? சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜா, எல்லா சாதனங்களையும் அடியோட விட்டு விட்டு என்னை வந்து சரணமடையும் என்று சொன்னவன் நீ அல்லவா அப்படின்னு சொல்லி இவரை உண்மையை சொல்லிட்டாங்க. அவரால் பதில் சொல்ல முடியல. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அவர் சொல்றாரு, நான் குறை ஒன்றும் இல்லாதவனாகவும் நீங்கள் அறிவொன்றும் இல்லாதவராக இருப்பது கொண்டு உங்களுக்கு நான் காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கா? உங்கள்கிட்ட அறிவு இருக்கிறவங்க இல்லைங்கிறதோட நின்றுக்கணும். நீ குறையில்லாதவனாக இருக்கிற, அதனால நீ எங்களுக்கு எல்லா நன்மையும் செய்வேன், நீங்க எதிர்பார்க்கறது எந்த விதத்திலே நியாயம் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய குறை ஒன்றும் இல்லாமல் உங்களை கைவிடுவதற்கும் காரணமாக இருக்குமே. என்ன, நான் ரொம்ப நேர்மையானவன், எல்லாம் என்கிட்ட நிறைவா இருக்கு, குறையே இல்லாதவன் சொன்னா எந்த பிரயோஜனம் இல்லாத எந்த பலனும் இல்லாத உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய போனா அப்ப நான் குறைவுள்ளவன் ஆயிடுவேன் இல்லையா? ஏதோ அவங்க ஜாதிக்காரனு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி செஞ்சுட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால உங்களை நான் கைவிடுவேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வராதா? விட்டாலும் விட்டது தானே அப்படின்னார். அப்ப அவங்க சொல்றாங்க, அப்படியெல்லாம் நீ எங்களை விட்டுற முடியாது. ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்குமான உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்க உறவு இரண்டு பேரும் ஒழிக்க நினைத்தாலும் ஒழிக்கவே முடியாது. எவ்வளவு ஒரு தத்துவமான வார்த்தையை சாதாரண ஆயர்பாடி பெண்கள் சொல்லுகிறார். நீ நினைத்தாலும் எங்களை விட்டு விலக முடியாது. நான் சொல்லுவாங்க, ஒரு குடம் தண்ணியோடு போகக்கூடிய உறவோ உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவுன்னு. அப்படிப்பட்ட உறவு இல்லை நம்ம உறவு. உந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நீ எங்களை ஒழித்து விட்டு போக வேண்டும் என்றாலும் நடக்காது, நாங்கள் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்தாலும் நடக்காது. என்ன, ரெண்டு பேரும் சேர்றதுக்கான காலங்கள் வேணா வேறுபடலாம். ஒருவர் இந்த ஜென்மத்திலே அடையலாம், ஒருத்தர் 4 ஜென்மம் எடுக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு ஒழிக்க ஒழியாது. நீ எங்களை ரட்சிப்பதற்காகவே பிறந்தவன். இப்படி நாங்களாக வழிவிலே வந்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்கிற போதே எங்களை ரட்சித்து விட்டால் நீ சர்வ ரட்சகன் என்ற நிலைக்கு பங்கம் இல்லாமல் இருக்கும். அதனாலே நீ எங்களை ரட்சித்துக் கொள். இதையெல்லாம் காரணம் காட்டி எங்களை நீ ரட்சிக்காமல் விட்டாய், உனக்குத்தான் இலக்கு அப்படின்னு சொல்ற. அதனால ஒரு குடம் நீரோடு போகிற உறவல்ல நமது உறவு. நீ அதனால எங்களை விளக்கவும் முடியாது, நாங்களும் உன்னை விலகவும் முடியாது. அதனாலே எங்களை ரட்சிக்க வேண்டும். இங்கு ஒழிக்க ஒழியாது, ஒழிக்கவே முடியாது என்ற நிலையிலே தான் உங்களுக்கும் எங்களுக்குமான உறவு இருக்கிறது என்பதை பற்றி வேதங்களும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதை நம்ம மேற்கே சன்னதியில் பார்க்கிற போது கொஞ்சம் விரிவாகவே பார்த்து கொள்ளலாம்ங்கிற நிலை எங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில என்ன சொல்றாங்க? உந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீறி அருளாதன. அப்ப அவர் கேட்கிறாரு, கோவிந்தாங்கிற நாமத்துக்கு தான் இந்த சிறப்பு இருக்கு. கோவிந்தனாக நான் இருக்கிற போதுதான் எல்லோரையும் காரண காரியம் இல்லாமல் ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். என்னை சரணமாக பற்றியவர்கள் யாராக இருந்தாலும் ரட்சிக்கக்கூடிய நிலையில இருக்கிறேன் என்று தெரிந்த பிறகு இப்ப மட்டும் கோவிந்தான்னு சொல்றீங்களே, இத்தனை பாசரமா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு. நாராயணனே நமக்கே பறைதுவான், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் வேதம் அனைத்துக்கும் வித்தாக, இந்த உலகம் அனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய பரமனாக இருக்கிறான் என்று என்னுடைய வேற வேற நாமங்களை எல்லாம் சொன்னீங்களே,
அப்போ உங்களுக்கு நான் கோவிந்தன்ற ஞாபகம் உங்களுக்கு வரலையா? இப்ப மாத்திரம் எப்படி கோவிந்தனாக என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள்னு சொன்னாங்க. இப்ப மட்டும்தான் ஒத்துக்கிட்டாங்க. தப்புதான், தெரியாம உன்னைய நாராயணா அப்படின்னு பெரிய திருமந்திரம் நினைச்சு அதை சொல்லி கூப்பிட்டுட்டோம். அதனால நாங்க ஒரு சிறு தவறு செஞ்சிட்டோம். தெரியாமல் உன்னை சிறுபேர் வைத்து அழைத்து விட்டோம். அதை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று இங்கே கேட்கிறார்கள். ஏன்னா கோவிந்தனாக இருப்பதற்கு ஆசைப்பட்டுத்தான் பகவான் இந்த ஆயர்பாடியிலே வந்து பிறந்தார். ஏன் அவருக்கு அவ்வளவு கோபம் வருது? நாராயணான்னு சொல்றது தானே எல்லோருக்கும் அவன் தலைவன்கிற அந்த குணம் வெளிப்படும். அவன் தானே சர்வத்துக்கும் காரணம்ங்கிற வெளிப்படும். அதைத்தான் அவர் சந்தோஷப்படணும். ஒண்ணுமே இல்லாதவர் கூட இப்பெல்லாம் பாராட்டும் போது என்னென்னமோ பட்டத்தை கொடுத்து நம்ம பாராட்டும். அவர் என்ன செய்கிறார்னா உண்மையாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய மதிப்பை விட்டு விடுகிறார். என்னை நாராயணான்னு கூப்பிடாதீங்க, அது உங்களுக்கு எனக்கு தள்ளி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப நாங்க எப்படி கூப்பிடணும்? இந்த கோவிந்தான்னு கூப்பிடணும். இந்த கோவிந்தாங்கிற நாமத்தை பெறுவதற்காகத்தான் நான் ஆயர்பாடியில வந்து பிறந்தேன். பிறந்து இந்திரனை எதிர்த்தேன். அதனால் அவன் கல்மாறி பொழிந்தான். அப்போது நான் இந்த கோவர்தனகிரியை தூக்கி உங்களை எல்லாம் காப்பாற்றினேன். அதற்கு பிறகு என்ன செய்தான்? அவன் திருந்தி கோவிந்த பட்டாபிஷேகம் எனக்கு செய்து வைத்தான். இதை பெறுவதற்குத்தான் கண்ணனாகவே நான் பிறந்தேன். என்னுடைய பிறப்பினுடைய நோக்கத்தையே மாற்றும் விதமாக கோவிந்தா என்று இதுவரைக்கும் சொல்லாம என்னைய வேற வேற நாமங்களை வைத்து அழைத்தீர்களே, அது தப்பில்லையான்னு கேட்கிற போதுதான் அது தவறு. நாங்க என்ன அறியாத பிள்ளைகளோ? இதையெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள். இதுவரைக்கும் இவங்க எங்களுக்கு எல்லாமே தெரியாதுன்னு சொன்னதை இப்பதான் முழுமையா ஒத்துக்கிட்டாங்க. அப்படி அறியாத பிள்ளைகளும் உண்டன்னை அன்பினால் சிறுபேர் அழைத்தனவும் சீரியார்லாம். ஒரு அன்புல பாசத்துல நீ நாராயணா, நீ பரமன், நீ தேவாதி தேவன் அப்படின்னா சொல்லிட்டா நீ சந்தோஷப்படுவியோன்னு ஒரு தவறான எண்ணத்துல சொல்லிட்டோம். எங்களை மன்னிக்க வேண்டும். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. அதனால கோபப்பட்டு எங்களை தள்ளிடாத இறைவான்னாங்க. அப்ப கேட்கறது, இப்பத்தானே என்னை நாராயணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், உடனே இறைவான்னு சொல்றீங்க. நான் நீ பரமபதத்தில் இருக்கிற இறைவனாக நாங்கள் நினைத்து இங்கே சொல்லவில்லை. இந்த ஆயர்பாடிக்கு தலைவனாக இருக்கிறாயே அந்த கோவிந்தனாக இருப்பவனைத்தான் நாங்கள் இறைவா என்று சொல்வோம் என்று சொல்லி, இறைவா நீதாராய் பறையேலோரம்பாவாய், நீயே எங்களுக்கு உபாயமாக இருந்து எங்களுக்கான பலன்கள் அனைத்தையும் தர வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறார். இன்றைய பாசுரம் உபாயம் எது? பகவானை பூர்ணமாக சரணமடைவது என்ற விஷயத்தை இந்த பாசுரம் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தெரிவித்திருக்கிறார். நமக்கான உபேயம் எது? நமக்கான பலன் எது? இப்படியெல்லாம் பகவான்கிட்ட வாதம் பண்ணி வாங்குறமே, அது என்ன பலன் என்பதை நாளைய பாசுரத்திலே சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா, உந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அப்போ நம்ம எங்கெங்க போய் சுத்தினாலும் திருப்பி வந்து சேரக்கூடிய இடம் எது? பகவானுடைய திருவடிக்கு தான் வந்து சேரணும். நான் அங்க கும்பிட்டேன் இங்க கும்பிட்டேன்னு எங்க கும்பிட்டாலும் நிறைவா வந்து சேர வேண்டிய இடம் இங்க தான். அதான் ஒன்று செய்யறாங்க, கடைசியில தூக்கிட்டு போகும்போதாவது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டாவது கொண்டு போய் சேர்த்துருவோம்னு சேர்க்கிறாங்க. அதனால நம்ம நிறைவாக சேரக்கூடிய இடம் எது? கோவிந்தன் இடத்திலே. அதனால அவனே நமக்கு உபாயமாக இருக்கிறான். நீங்கள் எங்கெங்கு இருந்தாலும் அவனிடத்திலே வந்து பூர்ணமாக சரணமடைய வேண்டும் என்கிற அந்த உபாயத்தை ஆண்டாள் நாச்சியார் இந்த 28வது பாசுரம் மூலமாக நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.